அர்ஜுன் அதிதியின் கண்களை பார்த்தவனால் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவளை தன்னோடு இறுக்கி அணைத்துக் கொள்ள மனம் துடிக்க பல்லை கடித்துக் கொண்டான். அவளின் ரோஜாப்பூ இதழ்கள் அவன் இதழ்களை கலவரமாக்க பொறுமையை இழந்து அதிதியிடம் நெருங்கி நின்றவன் அவளின் தோள்களை நசுக்கிப் பிடித்தபடியே, அதிதி, என்னால இதுக்கு மேல முடியாது, சொல்லு, அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம், ஹோட்டல்ல என்கிட்ட நீ என்ன சொன்ன என்று கேட்டான். அவன் வார்த்தைகளில் அவனுக்கு அவ்வளவு மயக்கமிருந்தது. அதிதி பயத்தை அடக்கிக் கொண்டு, நானும் அவரும் லவ் பண்றோம் என்று அவள் சொல்லிய வார்த்தைகள் அவன் செவிகளை வந்தடைய அடுத்த நொடி அவளைத் தொடுவது கூட அவனுக்கு அருவருப்பாக இருந்தது. சி என்று சொல்லி அவளை பின்னால் தள்ள அதிதி கீழே விழுந்தாள். விழுந்தவளை கண்டுகொள்ளாமல் படியேறி மேலே சென்றான். அதிதிக்கு இந்த வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் ஏதோ சிங்கத்தின் குகைக்குள் மாட்டிக்கொண்டது போல் உயிரை கையில் பிடித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டியதாக இருந்தது. அறைக்கு சென்ற அர்ஜுன் கோபத்தில் முகமெல்லாம் சிவந்து காது துடித்துக் கொண்டிருந்தது. அவன் அறை அதிதிக்கு பிடித்தது போல இருக்க காரணம், அவள் மீதிருந்த காதலில் அவனுக்கே தெரியாமல் அவளுடைய விருப்பத்தையெல்லாம் தனக்கும் விருப்பமானதாக மாற்றிக்கொண்டு விட்டான். அறையை சுற்றி பார்த்தவனுக்கு அப்போதுதான் மண்டையில் உரைக்க கோபத்தை அடக்க முடியாமல் அறையிலிருந்த அத்தனை பொருட்களையும் அங்குமிங்குமாக தூக்கி எறிந்தான். அழகாக இருந்த அவனுடைய அறை அலங்கோலமாக கிடந்தது. ஒரு பெரிய அளவு குப்பை தொட்டியைப் போலதான் இப்போது அவன் அறை இருந்தது. தூங்கவே முடியாமல் மரண வலியை அவன் இதயம் தாங்கிக் கொண்டிருந்தது. மறுநாள் காலையில் அதிதி கல்லூரி கிளம்புவதற்காக தனது புத்தகங்களை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கும்போது அர்ஜுன் தனது மருத்துவர் கோட்டையும் ஸ்டெத்தஸ்கோப்பையும் எடுத்துக்கொண்டு மாடிப்படியிலிருந்து இறங்கி வந்தான். அவன் வரும் வேகத்திலே அவன் கோபம் இன்னும் குறையவில்லை என்பது நன்றாக தெரிந்தது. அதிதியை பார்க்கக்கூடாது என்று தலையை கீழே தொங்கப்பட்டபடிதான் வந்தான். ஆனால் அதிதி அவனுக்கு முன்னால் நிற்கும் அரவம் நன்றாகவே தெரிந்தது. ஆனால் அவளை அவன் பார்க்க விரும்பவில்லை. அவன் வேகமாக நடந்து வர அவன் செல்லும் வழியில் அவள் நின்றிருப்பதுதான் மகா குற்றம். அவன் வருவதையும் அதிதி கவனிக்காமல் புத்தகத்தை எடுத்துக்கொண்டிருக்க அவன் வந்த வேகத்தில் முன்னால் இருந்தவளின் கையிலிருந்த புத்தகத்தை ஒரு கையால் அவன் தட்டிவிட அது 10 அடி தள்ளிப்போய் விழுந்தது. வந்த வேகத்தில் தட்டிவிட்டு திரும்பிக் கூட பார்க்காமல் தலையை தொங்கப்பட்டபடியே சென்றுவிட்டான். அதிதி அவனை பார்த்து பயந்து கொண்டுதான் நின்றாள். நேற்று இரவு நடந்ததை அவள் யாரிடமும் சொல்லவில்லை. சொன்னால் மட்டும் என்ன மாற்றம் வந்துடப் போகுது? அர்ஜுனை மீறி இங்கிருப்பவர்கள் யாரும் எதுவும் செய்ய முடியாது என்பதுதான் உண்மை. அதை நினைத்தவள் அதை யாரிடமும் சொல்லவும் எண்ணவில்லை. அர்ஜுனிடமிருந்து தன்னை காப்பாற்ற பிரவேந்திரன்தான் உள்ளான் என்று அதிதி நம்பினாள். கல்லூரிக்கு வந்த பிரவேந்திரன் கல்லூரி வாசலிலே வசந்த் ஒரு சிகரெட்டை எடுத்து வாயில் வைத்து புகையை இழுத்து வெளியில் விட்டுக்கொண்டு நின்றிருப்பதை பார்த்தான். வேகமாக அவனிடம் சென்ற பிரவேந்திரன், டேய், இங்க எதுக்குடா வந்ததும் இல்லாம காலேஜ் வாசல்ல நின்னு இப்படி சிகரெட் புடிச்சிட்டு நிக்கிற, மேனேஜ்மெண்ட் பார்த்தா போலீஸ்ல சொல்லிடுவாங்க என்று கோபமாக பேசிக் கொண்டிருந்தான். வசந்த் கையிலிருந்த சிகரெட்டை கீழே போட்டு காலால் நசுக்கியபடி, நான் வந்தது நீ லவ் பண்றியே அந்த பொண்ணை பார்க்கதான், அந்த பொண்ணை எனக்கு இன்ட்ரோ பண்ணி வை என்றான். வசந்த் பேசியதில் போதை நாற்றம் வர, டேய், காலையிலேயே குடிச்சிட்டு வந்திருக்கியா, இப்படியே உன்னை கொண்டு போய் அவ முன்னாடி நிறுத்துனா என்னதான் அவ கேவலமா நினைப்பா என்ற பிரவேந்திரன் சொல்ல, வசந்த் அவனை பார்த்து, அடேங்கப்பா, ஓவரா நல்லவன் மாதிரி நடிக்காதடா, நீ பண்ணாத வேலையா நான் பண்ணிட்டேன், உனக்கெல்லாம் எவன்டா வாத்தியார் வேலை கொடுத்தது என்று அவன் பேசிக் கொண்டிருக்கும்போது யாழினியும் அதிதியும் வந்தனர். பிரவேந்திரனை பார்த்து, சார், இங்க என்ன பண்றீங்க என்று அதிதி கேட்டாள். அது அதிதி என்று அவன் சொல்ல வரும்போது வசந்த் அவளை பார்த்து, ஓ, இந்த பொண்ணதான் நீ லவ் பண்றியா? நான் பிரவேந்திரனோட ஃப்ரெண்ட், என் பேர் வசந்த் என்றான். அதிதி அவனையும் பிரவேந்திரனையும் மாறி மாறி பார்த்தாள். அவன் பிரவேந்திரனின் நண்பன் என்றால் யாருமே நம்ப மாட்டார்கள். பிரவேந்திரனுக்கும் அவனுக்கும் அவ்வளவு வித்தியாசங்கள் இருந்தது. வசந்த் பார்ப்பதற்கு களைந்த கேசமும் சட்டையில் பாதி பட்டன்களை கழட்டிவிட்டபடியும் மஞ்சள் நிறமும் சிவப்பு நிறமும் கலந்த கண்களும் உடலில் வீசும் மதுவாடையும் புகைப்பிடித்து அதன் விளைவால் வந்த அவனின் கருப்பு நிற அதரங்களும் பார்ப்பதற்கே பயத்தை உண்டாக்கும். அவனை பார்த்த அதிதியும் யாழினியும் பயந்து கொண்டுதான் விழித்தார்கள். அவர்களின் முகத்தை வைத்தே அவர்களின் மனதில் உள்ளதை தெரிந்து கொண்ட பிரவேந்திரன் அவர்களை பார்த்து, சரி சரி, கிளாஸுக்கு டைம் ஆகிடுச்சு, நீங்க உள்ள போங்க என்றான். அவர்களும் உள்ளே நுழைய செல்லும்போது யாழினி வசந்தை சந்தேக பார்வையுடன் பார்த்து கொண்டே சென்றாள். வசந்தும் யாழினியின் பார்வையைதான் கவனித்தான். அவர்கள் சென்றபின் பிரவேந்திரன் வசந்தை பார்த்து, இங்கிருந்து முதல்ல கிளம்பிடா, இனிமே காலேஜுக்கெல்லாம் வராத என்று சொல்லிவிட்டு அவனும் உள்ளே சென்று விட்டான். வசந்த் அங்கிருந்து செல்லும்போது கூட யாழினியை திரும்பி எட்டி பார்த்து கொண்டே சென்றான். அவனுக்கு யாழினியை பிடித்து கொண்டது. அவளை நினைத்து சிரிட்டு கொண்டே வசந்த் அங்கிருந்து சென்றான்.
வகுப்பிலிருந்த அதித்தி பிரவீந்திரனின் நண்பனை பற்றிதான் யோசித்துக் கொண்டிருந்தாள். யாழினி அதித்தியிடம், அதித்தி, பிரவீந்திரன் சார் எதுக்காக இந்த மாதிரி குடிகாரன் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காரு என்று கேட்டாள். அதித்தியும் யோசித்துக் கொண்டே, யாழினி, இந்த மாதிரி யார பத்தியும் தெரியாம தப்பா பேசாத என்றாள். அவனை பார்த்தாவே பொறுக்கி மாறி இருக்கான், இதுல என்ன தெரியாம இருக்கு என்று யாழினி சொன்னாள். இதை பற்றி பிரவீந்திரனிடம் கேட்டுவிடலாமா என்று அதித்தி யோசித்துக் கொண்டிருந்தாள். மருத்துவமனைக்கு சென்ற அர்ஜுன் அதித்தி சொன்னதை நினைத்து அவனுக்கு தலைவலிதான் உச்சக்கட்டத்தில் இருந்தது. அவன் மருத்துவனாக இருந்தும் அவனுக்கு இருக்கும் தலைவலியை அவனாலே சமாளிக்க முடியவில்லை. அதித்தி சொன்ன வார்த்தை அவன் உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக உரிந்து எடுப்பது போல இருந்தது. தலைக்குள் ஏதோ வெடிகுண்டு வெடிப்பது போல தலைவலியில் துடித்துக் கொண்டிருந்தான். ஒரு பெல்லை அழுத்த ஒரு ஆண் செவிலியர் வந்து அவன் முன் நின்றான். அர்ஜுன் தன் இரு கைகளாலும் தலையை அழுத்தி பிடித்துக்கொண்டு, எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வாங்க என்றான். அந்த ஆண் செவிலியர் சென்ற பிறகு பாரி கையில் ஒரு ரிப்போர்ட்டுடன் அர்ஜுன் அறையினுள்ளே வந்தான். வந்தவன் அர்ஜுன் எதிரிலிருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டு அந்த ரிப்போர்ட்டை அவனிடம் காட்டி, அர்ஜுன், இந்த பேஷண்ட்டுக்கு நாளைக்கு ஒரு சர்ஜரி, அவருக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணணும். சீஃப் டாக்டர் அந்த ஆபரேஷனை உன்னதான் பண்ண சொல்லியிருக்காரு. நான் உனக்கு அசஸ் பண்றேன், அதனால இந்த ரிப்போர்ட்டை இன்னைக்கு அனலைஸ் பண்ணணும் என்றான். அர்ஜுன் கண்களை மூடிக்கொண்டு தலையை பிடித்து கொண்டபடி, எதுக்காக எனக்கு ஷெட்யூல் போட்டீங்க? என்னால பண்ண முடியாது, வேற யாராவது பண்ண சொல்லு. எனக்கு இதே மாதிரி இன்னும் 4 ஹாஸ்பிட்டல் இருக்கு, நாளைக்கு அங்க நான் விசிட் போகணும் என்றான். பாரி முழித்துக்கொண்டே, இப்போ யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும்? அதுமில்லாம அந்த சீஃப் டாக்டர் ஆபரேஷன் முடிஞ்ச உடனே ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண சொல்லிட்டு இருக்காரு என்றான். அர்ஜுன் அதே நிலையில், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் தான் சிஇஓ, அது முதல்ல எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா என்று கேட்டான். அது எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த சொட்ட தலையன் சீஃப் டாக்டருக்கு தான் இல்ல. என்னமோ அந்த ஆளுதான் ஓனர் மாதிரி மீட்டிங்ல என்னை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டான். அந்த ஆளுக்கு நீயாவது சொல்லி புரியவை, நீந்தான் இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர்னு என்று பாரி புலம்பி தள்ள, சரி, அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ இந்த ரிப்போர்ட்டை டாக்டர் தாரா மேடம் கிட்ட கொடு என்று அர்ஜுன் சொன்னான். பாரி மனதிற்குள்ளேயே, அந்த அம்மாவா? அதுக்கு அந்த சீஃப் டாக்டரே பரவாயில்ல, அந்த அம்மா கூட ஆபரேஷன்ல நான் அசிஸ்ட் பண்ணணுமா? கொடுமடா பாரி என்று யோசித்துக்கொண்டே பாரி வெளியேறினான். கல்லூரியில் இருந்த அதிதி காலையில் நடந்த சம்பவம்தான் மனதில் இருந்தது. குழப்பத்தில் இருந்த அதிதி அன்று பிரவீந்திரனை பார்ப்பதை வேண்டுமென்றே தவிர்த்தாள். பிரவீந்திரனுக்கும் அவளின் செயலில் அதிருப்திதான் உண்டானது. கல்லூரி முடித்து அதிதியும் யாழினியும் வேலைக்கு சென்றனர். வேலையில் இருக்கும்போது வெளியில் அர்ஜுன் அதிதியின் பாதுகாப்புக்காக கண்காணிக்க வைத்திருந்த ஆள் அடிக்கடி வந்து போவதை யாழினி கண்டு கொண்டாள். அதை அதிதியிடம் சொல்ல அதிதிக்கும் அப்போதுதான் ஞாபகம் வந்தது. அவனை அடிக்கடி இங்கு பார்த்திருக்கிறாள். அந்த ஆளும் அர்ஜுனுக்கு ஃபோன் செய்து, அந்த பொண்ணு ஹோட்டல்ல இருக்கிறாங்க சார் என்றான். அதை கேட்ட அர்ஜுனும், எனக்கு இங்க வேலை அதிகமா இருக்கு, என்னால வர முடியாது, சோ நீங்க அந்த பொண்ணை கவனமா வாட்ச் பண்ணுங்க, அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்தா உடனே கால் பண்ணுங்க என்று சொல்லி போனே வைத்தான். அதிதியும் யாழினியும் வேலை முடிந்து வீட்டிற்கு கிளம்ப அவர்கள் பின்னாடியே அந்த ஆளும் வந்து கொண்டிருந்தான். அதை அவர்கள் கவனித்து அவனை பிடித்து நிறுத்தினர். யாழினி அவனை பார்த்து, ஏ, யார் நீ, எதுக்காக எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க என்று கேட்டாள். அதற்கு அவனோ, அட என்னம்மா பேசிட்டு இருக்க, என் வீடு இந்த பக்கம் இருக்கு, அதனாலதான் இந்த பக்கம் போயிட்டு இருக்கேன் என்றான். அதிதி அவனை பார்த்து, பொய் சொல்லாதீங்க, எனக்கு தெரியும், ரொம்ப நாளாவே என்ன நீங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க, எதுக்காக என்ன ஃபாலோ பண்றீங்கன்னு உண்மையை சொல்லுங்க என்றாள். ஏம்மா, நான் சொல்றது உனக்கு புரியலையா? என் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவியா பண்ணிக்கோ என்றான். அதிதி அவனிடம், போலீஸுக்கு ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி கத்தி எல்லாரையும் கூட்டிட்டு வரேன், இங்க இருக்கவங்க கிட்ட தர்ம அடி வாங்கின பிறகுதான் போலீஸ் ஸ்டேஷன் போகுவ என்றாள். அவர்கள் மிரட்டியதில் அதிர்ந்தவன் அவளிடம் அனைத்து உண்மைகளையும் கூறினான். அதிதியின் பாதுகாப்புக்காக தான் இதெல்லாம் பண்ணதாக சொல்லத் துவங்கினான். அவன் அதிதியை பார்த்து, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதம்மா, நான் ஒரு டிடெக்டிவ் கிட்ட அசிஸ்டண்டா வேலை செய்யறேன், ஒருத்தர் வந்து என் பாஸ் கிட்ட உங்களை பாதுகாக்கிற வேலையை கொடுத்தாரு, என் பாஸ் தான் உங்களை டெய்லியும் வாட்ச் பண்ணி அவர்கிட்ட ஃபோன்ல சொல்ல சொன்னாரு, நானும் தினமும் உங்களை ஃபாலோ பண்ணி நீங்க சேஃபா வீட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் என் ஃபோன்ல கிளையண்ட்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன், அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுவேன் என்றான். அதிதி அவனிடம், இந்த வேலையை யார் செய்ய சொன்னதுன்னு பேர் தெரியுமா என்று கேட்க, அவனும், இல்ல மேடம், எனக்கு தெரியாது, அவர் பேர் என்னோட பாஸுக்கு தான் தெரியும், எனக்கு தெரிஞ்சு அவர் உங்களை லவ் பண்றவருன்னு நினைக்கிறேன், அவர் பேசும்போது அப்படிதான் தெரிஞ்சுது, இன்னைக்கு கூட பேசும்போது ஒரு மாதிரி டல்லா தான் பேசினாரு, என்னால வர முடியாது, அந்த பொண்ணை ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்கன்னு சொன்னாரு,
மேடம், நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொன்னதை அவர்கிட்ட சொல்லிடாதீங்க மேடம். இன்னும் கொஞ்ச நாள் உங்கள ஃபாலோ பண்ணினா எனக்கு இந்த மாசம் சம்பளம் கொடுத்துடுவாங்க என்று அவன் தாழ்ந்த குரலில் கேட்டான். சரி, நான் எதுவும் சொல்லல. ஆனா எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் என்று அதிதி கேட்டால், நீங்க ஒரு நாள் ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்களாம். அதனால மறுபடியும் அப்படி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு என்ன ஃபாலோ பண்ண சொன்னாங்க. உங்கள நான் ஃபாலோ பண்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க பயந்துடுவீங்கன்னு உங்களுக்கு தெரியாம பண்ண சொன்னாங்க. ஆனா நான் மாட்டிக்கிட்டேன் என்றான். அதிதி அவனை பார்த்து, சாரி, இது தெரியாம நான் உங்கள திட்டிட்டேன் என்றாள். பரவாயில்ல மேடம், ஆனா இத மட்டும் உங்க லவ்வர்கிட்ட சொல்லிடாதீங்க என்று கேட்டான். அதிதியும் சொல்ல மாட்டேன் என வாக்கு கொடுத்தாள். அதிதியும் யாழினியும் மீண்டும் வீட்டை நோக்கி நடக்க அவனும் அவர்கள் பின்னாடியே பாதுகாப்புக்காக வந்தான். யாழினி அதிதியிடம், உன் லவ்வர்னா பிரவேந்திரன் சார் தானே? பரவாயில்ல அதிதி, அவரை பத்தி என்னமோ நினைச்சேன். ஆனா உனக்காக இவ்வளவு தூரம் இறங்கி பண்றாரு. உண்மையிலே அவர மாதிரி ஒருத்தர் உனக்கு கிடைச்சது நீ ரொம்ப லக்கி தான் என்றாள். அதிதியும் சிறு புன்னகையுடன், என் அப்பாவுக்கப்புறம் என் மேல உண்மையான பாசம் காட்ட யாருமே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா பிரவேந்திரன் மாதிரி ஒருத்தர் என் லைஃப்ல வருவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அன்னிக்கு இருட்டுல அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து என் மானத்தை காப்பாத்தினாரு. அதுக்கப்புறம் நான் கேட்காமலே எனக்காக போய் ஃபீஸ் கட்டுறாரு. இப்ப கூட எனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு டிடெக்டிவ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. பிரவேந்திரன் விஷயத்துல நான் எடுத்த முடிவு சரிதான்னு தோணுது. நான் பிரவேந்திரன் விஷயத்த பத்தி மோகன் அங்கிள் கிட்ட சொல்லலாம்னு இருக்கேன் என்று சொன்னாள். யாழினி அவளுடன் நடந்து கொண்டே, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த டிடெக்டிவ் போனில பிரவேந்திரன் ஏதோ சோகமா பேசினதா சொன்னதுக்கு காரணம் என்னவா இருக்கும் என்று கேட்டாள். நான் இன்னைக்கு அவர்கிட்ட சரியா பேசல. அதுதான் சார் ரொம்ப டல்லா இருக்கிறாரு. கோபத்தை வச்சுக்கிட்டு வந்து சண்டை போட அவர் என்ன அர்ஜுன் மாதிரியா என்று அதிதி சொல்ல, யாழினி அதிதியை பார்த்து, என்னதான் இருந்தாலும் அர்ஜுன் அளவுக்கு பிரவேந்திரன் அழகா இல்ல. அர்ஜுனோட ஸ்டைலே தனிதான். அவன்கிட்ட ஒரே பிரச்சனை அந்த கோபந்தான். அது மட்டும் இல்லனா அர்ஜுன் கிட்ட யாராலும் போட்டி போட முடியாது. எனக்கு தெரிஞ்ச சேச்சி சொன்ன மாதிரி அவன் உன்கிட்ட மட்டும்தான் கோவப்படுறான்னு நினைக்கிறேன் என்று யாழினி பேசிக்கொண்டே வந்ததில் அவளுடைய ஹாஸ்டல் வந்துவிட யாழினி அதிதிக்கு கையசைத்துவிட்டு உள்ளே சென்று விட்டாள். அதிதி வீட்டிற்கு வந்தாள். அவளால் முடிந்த வேலைகளையெல்லாம் செய்துவிட்டு சிறிது நேரம் படித்துக்கொண்டே இருந்தாள். எல்லாரும் தூங்கச் சென்று விட்டனர். அதிதி மட்டும் சிறிது நேரம் படிக்கலாம் என புத்தகத்தை புரட்டிக் கொண்டே இருந்தாள். அப்போது அர்ஜுனும் வீட்டிற்குள் வந்தான். அவன் வருவதை அவன் காலடி சத்தத்தை வைத்தே உணர்ந்து கொண்டவள் தலையை நிமிராமல் படித்துக்கொண்டே இருந்தாள். உள்ளே வந்தவுடன் அவள் படித்துக்கொண்டு இருப்பதை பார்த்த அர்ஜுன் அதை தொல்லை செய்வதற்காகவே லைட் சுவிட்சை ஆஃப் செய்தான். திடீரென லைட் அணைந்து போகவும் அதித்தி இருட்டை கண்ட பயத்தில் அலறினாள். அப்போதுதான் அவளுக்கு நிக்டோபோபியா இருப்பது அர்ஜுனுக்கு ஞாபகம் வந்தது. உடனே லைட்டை ஆன் செய்து பார்க்க அதித்தி கண்களை நன்கு இறுக்கி மூடிக்கொண்டு கைகால்களெல்லாம் நடுங்க குறுகி அமர்ந்து கொண்டே இருந்தாள். அவள் அருகில் சென்ற அர்ஜுன் அவள் தோள் மீது லேசாக கை வைத்து, அதித்தி என்று அழைக்க அதித்தி கண்களை திறவாமலே தன் தந்தை ஞாபகத்தில் எதிரில் இருந்த அர்ஜுனை கட்டி அணைத்துக் கொண்டாள். தன்னை கட்டி அணைத்துக் கொண்டவளின் உணர்வுகளை புரிந்து கொண்ட அர்ஜுன் எதும் சொல்லாமல் அமைதியாக அவளுக்கு ஆறுதலாக அவளின் தலையை வருடினான். அந்த வருடலில் தன் தந்தை பாசத்தை உணர்ந்தவள் அவள் பயம் குறைந்து அர்ஜுனின் நெஞ்சிலே இதமாக கண்மூடி கிடந்தாள். அவள் அணைப்பில் அர்ஜுன் தன் மனதையே துளைத்தான். அதித்தி கண்களை திறக்காமலே பதட்டத்திலிருந்தவளுக்கு அவனின் நெஞ்சில் ஒரு தாய்மை உணர்வு அவளுக்கு கிடைக்க அவன் நெஞ்சிலேயே தஞ்சமடைந்து கொண்டாள். அதித்தி அவன் நெஞ்சில் சாய்ந்தபடி அப்படியே உறங்கிப் போக அர்ஜுனும் அவளை அணைத்தபடியே அதே இடத்தில் உறங்கினான். காலை பொழுது விடிய சேச்சி வீட்டு வேலைகளை கவனிப்பதற்காக வேகமாக உள்ளே நடந்து வர அப்போதுதான் அந்த காட்சியை கண்டாள். அர்ஜுன் சுவற்றில் சாய்ந்து தூங்கியபடியும் அதித்தி அவன் நெஞ்சிலே தலை வைத்துக்கொண்டு அவளது ஒரு கை அர்ஜுனின் இடுப்பை சுற்றி பிடித்துபடியும் ஆழ்ந்த உறக்கத்தில் கிடந்தாள். அர்ஜுனின் கை அவளை பாதுகாப்பாக அணைத்தபடியும் இருந்தது. சேச்சி இதை பார்த்துவிட்டு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. முதலாளியை எழுப்பவும் முடியாது, பார்த்து கொண்டு நிற்கவும் முடியாது என்று சேச்சிக்கு மனதிற்குள் குழப்பம் வரவே அமைதியாக வெளியே சென்று வாசலில் நின்று கொண்டார். மற்ற வேலைக்காரர்கள் வரும்போதும் அவர்களையும் வாசலிலே நிற்க வைத்துவிட்டார். வேலைக்காரர்கள் யாரும் உள்ளே வராமல் வெளியில் வாசலிலே நிற்க கேட் அருகில் நின்று இதை பார்த்த 2 செக்யூரிட்டிகளும் சேச்சியின் அருகே வந்து என்ன என்பது போல் விசாரிக்க ஒரு சமையல்கர பெண் ஒருவள் அவரிடம், சின்ன முதலாளியும் அதித்தி அம்மாவும் கட்டிப்பிடிச்சிட்டு இருக்காங்களாம் என்றாள். பதிலுக்கு அந்த செக்யூரிட்டியும், எனக்கு அப்பவே தெரியும், அந்த பொண்ணுதான் நம்ம அர்ஜுன் சாரை எப்படியும் கல்யாணம் பண்ணிக்க போகுதுன்னு என்றார். அதற்கு மற்றொரு செக்யூரிட்டியும் அவரை பார்த்து, அட பெரிய இடத்துல இதெல்லாம் சாதாரணம்பா,
யாருக்கு தெரியும், அந்த பொண்ணுகிட்ட எல்லா வேலையும் முடிச்சிட்டு அர்ஜுன் சார் வேற பொண்ண கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று சொல்ல, அதற்கு அந்த செக்யூரிட்டியோ, யோ நீ இப்பதான் வேலைக்கு வந்திருக்க, அதனால உனக்கு அர்ஜுன் சார பத்தி தெரியல. அவரு பொண்ணுகிட்ட எல்லாம் பேசவே மாட்டாருப்பா, அந்த அதித்தி பொண்ணுகிட்ட மட்டும்தான் பேசுவாரு. அந்த பொண்ணோட அப்பா உயிரோட இருந்த சமயத்துல அந்த பொண்ண பார்க்க அவரு வீட்டுக்கே போயிடுவாரு என்று சொல்லிக் கொண்டிருக்கும்போது, யோ உங்க வேலை போகணும்னு எல்லாருக்கும் ஆசையா, எதுக்கு தேவையில்லாத எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க என்று சேச்சி சத்தம் போட, அந்த 2 செக்யூரிட்டிகளும் மீண்டும் கேட்டின் அருகே சென்று நின்று கொண்டனர். சந்திரிகா எப்போதும் போல எழுந்து வெளியே வரும்போது அங்கே அவளது கண் அதித்தியை தேடிக் கொண்டே வர, அங்கு அர்ஜுனும் அதித்தியும் ஒன்றாக இருப்பதை பார்த்து அதிர்ச்சியில் அப்படியே சோஃபாவில் அமர்ந்து விட்டாள். சந்திரிகாவுக்கு முகத்தில் ஏதும் வெளிப்படுத்தாமல் விட்டாலும் உள்ளுக்குள் சந்தோஷம்தான் பரவி கிடந்தது. அதித்தியை அர்ஜுனுக்கு திருமணம் செய்து வைத்து அவளை இந்த வீட்டு மருமகளாக்கி இங்கேயே வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் சந்திரிகாவின் ஆசையே. அதித்தி வீட்டிற்கு வந்த நாள் முதல் அர்ஜுனுக்கும் அதித்திக்கும் ஒத்துவராமல் இருப்பதை பார்த்து தன்னுடைய ஆசை நிராசையாய் போய்விடுமோ என்ற அவநம்பிக்கையில் இருந்தவளுக்கு நம்பிக்கை தருவது போல் இப்படி ஒரு காட்சி கண்ணில் பட, அவள் மனம் எப்படியாவது இதை வைத்தே இருவருக்கும் திருமணம் நடத்திவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள். எப்போதும் காலை வேலை கலவரத்தில் வேலையாட்கள் அங்கும் இங்கும் நடந்து கொண்டு சற்று சலசலப்பாக இருக்கும் இந்த வீட்டில் ஒரு குண்டூசி சத்தம் கூட போடாமல் அனைவரும் ஒரு மூலையில் இருந்தால் அர்ஜுனும் அதித்தியும் எவ்வாறு எழுந்திருக்க? அவர்கள் நல்ல உறக்கத்தில் இருந்தனர். சிறிது நேரம் கழித்து அர்ஜுன் சற்று கண்களை சுருக்கி தலையை லேசாக அசைத்து கொண்டு கண்களை திறந்தான். தன் முன் மங்கலாக ஒரு உருவம் இருப்பது போல் இருக்க கண்களை நன்கு தேய்த்து கொண்டு கண்களை முழுதாக விரித்து பார்க்க சந்திரிகா கன்னத்தில் கை வைத்துக்கொண்டு அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவளின் பார்வைக்கு அர்த்தம் புரியாதவன் எழப்போக அப்போதுதான் தன் மீது ஏதோ பாரம் கிடப்பது போல் உணர்ந்தவன் சற்று குனிந்து பார்க்க அதித்தி தன் நெஞ்சில் தலை வைத்து அவனை கட்டிக்கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தாள். அதித்தியையும் சந்திரிகாவையும் மாறி மாறி பார்த்த அர்ஜுனுக்கு அப்போதுதான் தன் தாயின் பார்வைக்கு அர்த்தமே புரிந்தது. நல்லா தூங்கிக் கொண்டிருப்பவளை தள்ளிவிடவும் முடியவில்லை, தன் தாயின் பார்வைக்கு பதிலும் சொல்ல முடியவில்லை. அர்ஜுன் ஒருவித திருட்டு மொழி முழித்துக் கொண்டே இருந்தான்.